ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல ஒரு ஹிந்தி மியூசிக்கல் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான சம்மக் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ரோஹித் ஜுக்ராஜ் டைரக்ஷன்ல சித்தார்த் ஷா, இஷா தல்வார், சுவிந்தர் விக்கி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 50 to 55 மினிட்ஸ் இருக்கும். 5 hours 35 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸையும் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகனான காலா ஒரு ஆஸ்பைரிங் சிங்கரா இருக்காரு. இவருடைய அப்பா தாரா சிங் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு சிங்கரா இருந்திருப்பாரு. ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அதே இடத்துல கொல்லப்பட்டிருப்பாரு. கனடால இருந்து பஞ்சாப்க்கு வர ஹீரோ தாரா சிங்கோடைய அசசினேஷனுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான உண்மைகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த அசசினேஷனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு களமிறங்கினதுக்கு அப்புறமா பஞ்சாப் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட அந்த டார்க் சைடா அவர் தெரிஞ்சுப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த சீரிஸே எடுத்துட்டீங்கன்னா ஒரு மியூசிக்கல் த்ரில்லரா வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஜானர் செலக்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொன்னதுக்கு இந்த டீமை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். இந்த சீரிஸ்ல நிறைய லாஜிக்கல் லூப்பல்ஸ் தான் இருக்குதான் செய்யுது. உதாரணத்துக்கு இஷா தல்வார் காலாவை லவ் பண்ற அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், ஜெர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அசல்ட்டா இவருக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை குறைவா இருக்கு அப்படின்றதா உண்மை. இருந்தாலுமே பிரதாப் சிங் டியோலுடைய ஃபேமிலியில இருக்கிற சில கேரக்டர்ஸ் உடைய அந்த இன்னர் டீமன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக பரம்வீர் சிங் பாத்தீங்கன்னா காலா அப்படிங்கிற ரோல்ல ஒரு கம்பெலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இந்த ஜேர்னில இருக்கிற ஹை அண்ட் லோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அவரோட லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கனெக்டபிளா போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி MC ஸ்கொயர், மிகா சிங் இவங்க ரெண்டு பேருடைய அந்த கேமியோ சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் மெஸ்மரைசிங் மியூசிக்கும் இந்த சீரிஸ்க்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸ்ல இருக்கிற சில சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தருது அப்படின்றதா உண்மை. இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியோட முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல மியூசிக்கல் த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த சீரிஸை பார்க்காதீங்க. சமக் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.